நான் சுதர்ஷன் பேசுகிறேன். இன்றைக்கு என்ன விசேஷமான நாள் அல்லவா? இன்றைக்கு மகாலய அமாவாசை திதி. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, புனித ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைய திதி. அதுவும் சர்வாலய அமாவாசையா. அதுவும் புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கு. நான் இந்த வீடியோவை இந்த காணொலியையும் காணொலியில் ஞானத்துடன் அறிக்கப்பட்டுடன் ஞானத்துடனும் தெய்வ பக்தியுடனும் தெய்வங்களின் சாஷ்காத் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள், ஸ்ரீ சத்ய நாராயண மூர்த்தி அவருக்கும் வைகுண்டத்தை எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர பெருமாளுக்கும் உகந்த தினம்தான். இன்றைக்கு சாதாரணமான நாள் கிழமை அல்ல. இன்றைக்கு நாளும் கிழமை. இன்றைக்கு சித்திரை வைகாசி ஆவணி மாதத்தில் இப்படி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி சிறப்பு அடைப்புற ஆவணி மாதம் முடிந்து கடந்த செவ்வாய்க்கிழமைதான் ஆவணி மாதம் நிறைவுற்றது. கடந்த புதன்கிழமை அன்று ஏகாதசி. நிறைந்த ஏகாதசியில் ஸ்ரீ வைகுண்ட வாகா வெங்கடேஸ்வரா ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் சௌபாக்கிய கணசித்தி அருளுடன் ஸ்ரீ பத்மாசனஸ்திகே தேவி ஸ்ரீ தைரியலட்சுமி தனலட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி யாருக்கும் மங்கையக்கரசிகளுடன் எழுந்தருளியுள்ளார். ஆண்களையும் திருமணம் முடிக்க மாதங்கன் ஸ்ரீ பெருமாளானவர் ஸ்ரீ உச்சிஷ்ட ஸ்ரீ கணபதி யார் ஸ்ரீனிவாச வெங்கடாச்சலபதி யாக பத்மாசனத்தில் பத்மநாபர் ஐந்து சேஷ நாகங்களுடன் பத்மநாபராக உதிக்கு ஸ்ரீ பத்மாவதியையும் மணந்து கொண்டு அந்த மாதம்தான் புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட புனிதமான மாதம்தான் உதிக்கு அத்தியாயமாகி ஆதிசேஷர் ஆனந்த ரக்ஷகா ஆதிக்கம் ஆகாயமாகி இன்றைக்கு 5ஆம் நாள் ஏகாதசி அன்று அவருக்கு ஸ்ரீமன் நாராயண வாசுதேவருக்கு பரமானந்தர் வாசுகி அவர் துணைவியார்
வாசுகி பிருந்தாவனத்தில் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் கோகுலரானவர் கோபியராக ருக்மிணியையும் சத்யபாமாவையும் மணந்து குருஷேத்திரத்தில் குருவாயூர் பெருமாளை குருவாயூரில் ஜலனமாகி முழு சிருஷ்டிகளையும் பிரம்மாண்ட லோகங்களையும் கர்ப்ப லோகங்களையும் பாதுகாக்கும் முரளிக்காக உங்களுக்கு துர்க்கை மகன் 5ஆம் நாள் பெருமாளானவர் மகா அஷ்டலட்சுமியையும் மணந்து கொண்ட மகன் சாஸ்வத் மகாவிஷ்ணு பெருமாளுடன் ஸ்ரீ சௌபாகிய லட்சுமியும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச வெங்கடாச்சலபதி இரு துணைவியாகும். பள்ளிக்கொண்டு எழுந்தருளும் மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் தெலுங்கு வருடங்களுக்கு தமிழில் விசுவாச வருஷம். தமிழில் விசுவாச வருஷம். ரிக்ஷாபாத உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் இன்றைய தமிழ் பஞ்சாங்க நிலைப்படி பஞ்சாங்க கிரக நிலைகளை சூரியன் அரசாளும் கிரகம் சூரியனானவர் தெற்கு திசையிலிருந்து 5ஆம் இடத்திலும் வடக்கு திசையிலிருந்து 2ஆம் இடத்திலும் சந்திரனானவர் சூரிய கிரகத்திற்கு எதிர்மறையாக சந்திர கிரகணமானது முழு சந்திர கிரகணமானது செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 வாரத்திற்கு முன்பதாக நடந்தது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா மாநிலங்களிலும் மத்திய தேசங்களிலும் முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்துள்ளது. பக்ராட்ச அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வீடியோவில் பக்ராட்ச ஓணம் பண்டிகை அதற்கு ஒரு நாள் முன்னாடி வந்தது. பக்ரா வாகை நிவாரணம் ஸ்ரீ விஷ்ணு நிவாரணம்
சந்திராஷ்டமம் மூலம் சதுர்தசி துவாதசியானது கடந்த வியாழக்கிழமை. இது வீட்டிற்கும் சிங்காசனத்தில் வெண்மையான சிங்காசனத்தில் வீட்டிற்கும் வயதுக்கு கருநீளமும் சிவப்பும் கலங்க மஞ்சளும் கலங்க 10 அங்கவஸ்திரம் கருநீளம் ஆகிய ஊகா நிறம் இந்த நிறத்தில் விசுவாவசு சோபத்திற்கு கனத்திற்கு வாஸ்கு சோபத்திற்கு முன்னகன வருஷம் சுபத்திற்கு அதுக்கு பின்வரும் வருஷம் வணக்கம். விசுவாவசு வருஷம் இன்றைக்கு தெலுங்கு ஹார்திக் சுபகாமனா நவராத்திரி தெலுங்கு முறைப்படி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாளைய தினம் திங்கட்கிழமை. இது வீட்டிற்குரிய ஸ்ரீ சோக்காநாதர் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த ஸ்ரீ சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். श्री आनंद कोटि ब्रह्मानंद राजा की राजा साईराम महाराज की जय. आरती श्री साई बाबा, आरती श्री साई बाबा, आरती श्री साई बाबा. कर चरण रज सेजा सेविकी साधुसंत ऐहि मीकर मासा. कर विप्रजनंग मुहुषु जनकाशी मुझ गुला श्रीरंग आरती श्री साई बाबा. ओम श्री त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दना मृत्योर्मुक्षीयमामृता. திரையோதசியானது கடந்த வெள்ளிக்கிழமை. அங்கு தான் சூனிய அதற்கு ஒரு நாள் கதைக்கு முந்தைய தினம் சூனிய
அதன் பிறகு பிரகமை வியாழக்கிழமை, பஞ்சமி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி கரங்க வெள்ளிக்கிழமை. சதுர்தசி அங்கு மகாசிவராத்திரி அங்கு 48 நிமிகமம் 12 வினாடியம் முழுவதும். அதன் பிறகு மூலம் திருவோண நட்சத்திரம் அங்கு 38 நிமிடம் 52 வினாடியம். திருவோண நட்சத்திரமானது கரங்க வெள்ளிக்கிழமை. திருவோண நட்சத்திரம் ஸ்ரீ பரமேஸ்வரி அங்கத பரமேஸ்வரியின் அருள் சம்பூரண அதற்கு முந்தைய தினம் புனர்பூசம் புனித வியாழக்கிழமை அங்கு மூலம் சந்திராஷ்டமம், கைலம் பரிகாரம், சூலம் கிழக்கு கைலம் பரிகாரம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகலால் சூலம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூலம் நேற்றைய தினம் சனிக்கிழமை பரிகாரம் கயிர் சூலம் கிழக்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகலால் பரிகாரம் ஏனெனில் பரிகாரம் வெள்ளம் சூலம் பரிகாரம் வெள்ளம் சூலம் நீருக்கு. பரிகாரம் சூலம் கிழக்கு. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம்.
நாளைக்கு நாளைக்கு பரிகாரம் நாளைக்கு திங்கட்கிழமை பரிகாரம் கயிர் சூலம் கிழக்கு நாளைக்கும் நாளைய தினம் முதல் நாள் நவராத்திரி செவ்வாய்க்கிழமை வடக்கு பால் சூலம் பரிகாரம். எனவே மரக்கட்சி பொம்மை முதலாம் படி நவராத்திரியில் வைக்கப்படும். இன்றைக்கு நவராத்திரியின் முந்தைய நாள். நாளைய தினம் நவராத்திரி சுப ஆரம்பம். நாளைய தினம் சூரியோதயம். சிம்ம லக்னம். கன்னி லக்னம். சிம்ம லக்னத்தில் இருந்து கன்னி லக்னம் மாறிவிட்டது. அது ஒரு பெற்றது தினம். ஏனென்றால் புரட்டாசி மாதம் வந்தது. புரட்டாசி ஆறாம் மாதம் என்பதால் லக்னமானது கன்னி லக்னம். இன்றைக்கு நாளைய தினம் சூரியோதயம் கிட்டத்தட்ட காலை 6 மணி 4 நிமிடம். இன்றைக்கு சூரியோதயம் ஆனது. அதே போல 6 நிமிடமும் அதை மாறாது வடக்கு திசை நோக்கி. சந்திராஷ்டமம் துவாதசி திருதியை 28:54 நிமிடமும். அதிலிருந்து கிழக்கு வயமானது. கிழக்கு வயம் நேற்றைய தினம் திரையோதசிக்கு மறுநாள் கிழக்கு வயம். பிரதமையானது ஏகாதசியில் வரும். பஞ்சமியானது சதுர்தசியில் வரும். எப்பொழுதும் ஸ்ரீ மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் மாத சிவராத்திரி அங்குதான் பஞ்சமி நிகழும். இந்த மாதக்கு சதுர்தசி மாத சிவராத்திரி. இன்றைக்கு சர்வாலய அமாவாசை. அதுவும் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை முழுவதும் இறங்க முன்னோர்களுக்கு கங்கவர்க்கங்களுக்கு திதி கொடுக்கும். கர்ப்பமும் திதியும் கொடுக்கும் தினம்தான் இன்றைக்கு. வடக்கே அமர்நாத், தெற்கே போலேநாத், கிழக்கே கேதார்நாத் அல்லது மறுபெயர் ரிஷிநாத், மேற்கே பத்ரிநாத், தெற்கே
புலிங்காக் மேற்கே பக்ரிங்காக்காக இங்கு தமிழ்நாட்டில் 4 திசைகளிலும் சிவபெருமானானவர் அருள்புரிகின்றார். இன்றைக்கு ஆக்ரோஷம் மிக்க நவகாளி, அங்காளி, மயானகாளி, ஸ்ரீ சுருக்காடு காளியம்மனுக்கு கங்கையானவர்கான் மயானகாளி அவருக்கு அக்கா ஆனவர்கான். அவருக்கு உயர்ந்த மங்கையரசியாக மயானகாளி கருங்காளி அம்மன். நவராத்திரி ஆரம்பித்தது. நவராத்திரி பெருவிழாவானது பெரும்பாலும் தெற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு திசைகளில் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய பல பிரதேசங்களிலும் கொண்டாடப்பட்டு வரும் விழாக்கள். நவராத்திரி பெண் தெய்வங்களுக்கு உறங்கு தினம். முதல் 3 நாள் ஸ்ரீ ஜெய துர்க்கையம்மன் சைலபுத்ரி மாதா நவரூபம் இருக்கு. முதல் ரூபம் சைலபுத்ரி, 2ஆம் ரூபம் பிரம்மச்சாரிணி. சைலபுத்ரியானவர் பிறை நிலவை கலையில் அவர் கலையில் அணிந்துள்ளார். சைலபுத்ரியானவர் அவர் வலது கையில் அவர் மேலே உள்ள 2 சிறுசிலும் தாமரை மலர்களும் வைத்து அவருக்கு 2 சிரசு இருபுறத்திலும் தாமரை மலர்கள்தான் உள்ளது. அவர் கிழக்கம் இட்டுள்ளார். அவர் திங்கள் நிலவை சூரியலக்கால் முதல் கிழமையில் உதித்துள்ளதால் சைலபுத்ரி என்று அவருக்கு நாமம். அவரின் அடுத்த 2ஆம் நாள் ஆகிய 2ஆம் நாள் நவராத்திரியில் பிரம்மச்சாரிணியானவர் முகம் பிறந்த துறவி போலே ஸ்ரீ சிவபெருமாள் மகேஸ்வரருக்கு துணைவியாவதற்கு முன்பாக பசு கோமாகாவை அவர் வாகனத்தில் அமர்ந்து கோமாக அவர் தெற்கு திசையில் அருகே அமர்ந்து பிரம்மச்சாரிணி ஆனவருக்கு 4 கைகள் 4 பாகங்கள் உள்ளது. மேற்கே உள்ள 2 பாகங்கள் 2 கைகளிலும் சூலாயுதத்தையும் திரிசூலத்தையும் அகில அந்த கரகங்களையும் பகைகள், காக்கல், அரிகள், 3 வினைகளையும் 3 வினை முக்கு ஆகாமல் வினை எல்லா கீழ்வினைகளையும் மனுஷ கீஞ்சி போன கீழ்வினைகளையும் அகற்றி மனுஷ தீயக்கு ஒலிக்கு மனுஷ அகங்க பிகரிகள், மனுஷ பேய் பிசாசுகள், மனுஷ பூக பிரேதங்கள், செக்க மனுஷன் அழுத்தி
அழுகிப்போ அழுகிப்போகும் மனுஷ ரக்கக் குழம்பு மனுஷ ரக்கப் பீரிக்கு உதிரமானது கருகி போகும்படி மனுஷ சாம்பலாக்கி கொலைகளான மனுஷ கொலைகளை சாம்பலாக்கி சாலக்கரங்கர கணபதியானவர் பிரம்மச்சாரிணிக்கு மகனாக பிறந்த மூஷிக வாகனம் நவராத்திரியில் மூன்றாம் நாளில் சைல பிரம்மச்சாரிணியானவர் இறந்த நாளில் வெறும் தாமரை மலரும் ஒரு கையிலும் இகக்கு பாரிசத்தில் சூலாயுகமும் திரிகுலமும் வைக்குள்ளார். மூன்றாம் நாளில் சங்ககாங்கரானவர் அவர் முழுநிலவை அவர் கருமுடியில் அவர் சிரசினில் மேல் வைத்து ஸ்ரீ சங்ககாங்கா அன்னையானவர் ஸ்ரீ சங்ககாங்கா ஸ்ரீ சங்ககாங்காவானவர் சிவலோக மகாராணி ஸ்ரீ சங்ககாங்காவானவர் அவருக்கு வேறு நாமங்களும் உள்ளது. புவனேஸ்வரி ஏனென்றால் அவர் சந்திரரை அவருக்கு கருமுடியில் சந்திர கிரகத்தை வைத்துள்ளார். அங்கு சந்திர தரிசனமானது அவர் கலை முடியிலிருந்து கங்கை நீரானது அருவியாக பொழியும். அமர்நாத் ஆனவர் அமிர்தகடேஸ்வரராக அருள் புரிந்து ஸ்ரீ திகம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமாள் ஆனவர் சுவாமிமலை தஞ்சாவூரில் அமைந்த வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் இன்னும் இங்கு தரிசனம் காணப்படும். ஏனென்றால் வைத்தீஸ்வரர் சிவபெருமான் அமிர்தகடேஸ்வரராக அம்புஜகமல் அம்பர நேவியில் ஸ்ரீ சத்யோகீஸ்வரர் ஸ்ரீ அக்ரசர யோகீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் அமரதத்துவமாக அஷ்டசித்திகளையும் பெற்று அமிர்தகடேஸ்வரர்
பிங்களேஸ்வரர், ஸ்ரீ பிரகத்குசாம்பிகை, ஸ்ரீ பிரகத்குசாம்பிகை, ஸ்ரீ துர்க்கை அம்மன் நவதுர்க்கையானவர் பிரத்யங்கர தேவியாக ஹிமவாகனத்தில் ஆவேகமாக ஆக்ரோஷமாக ஏறி ஸ்ரீ சாந்த குணமுள்ள பார்வதி தேவியானவர், ஸ்ரீ மகேஸ்வரியானவர், அகிலத்தையும் ஆளும் ஈஸ்வரி. அவர் மகாகாளியான ஆக்ரோஷமாக தோற்றம் கொண்டு ஆக்ரோஷமாக உலகில் நடக்கும், புவியில் பாரினில் நடக்கும். அவர் இரு கண்களுக்கு முன்பாக நடக்கும் அநியாயங்கள், அகர்மங்கள், அநியாயங்கள், அவல மனுஷர் வெட்கத்தேடு, சாபத்தேடு, மனுஷர் சூனிய காண்கரிகங்கள், மாந்திரிகங்கள், பில்லி, ஏவல், கட்டுதலை எல்லாம் அகங்காரம், ஆணவத்தையும் ஒரு சில சமயம் அடக்கும். அவர் சிவபெருமாள் ஆனவரின் கோரிக்கை. அவர் சிவபெருமாள் ஆனவர் அவர் பொருள் கமையர் ஆகிய அவர் புருஷர். அவர் புருஷ் கரணியில் அவர் இமாலய கைலாசபதி கைலாச பர்வதவர்த்தினியையும் மணந்து கொண்டார். ஏனென்றால் நவராத்திரி 4ஆம் நாளன்று சங்ககாங்கா மாகாவிலிருந்து கூஷ்மாங்கா, வேதவல்லி, திரிபுர சுந்தரி, கனகரத்தின, விஜயேஸ்வரி, கிரகேஸ்வரி, வைஷ்ணவி, வேகவாசினி, பாவநாசினி, ஹர்பலோசினி, பாவநாசினி, இஷ்கவிஹாரிணி, கஷ்கநிவாரணி, நிவாரிணி, கூஷ்மாங்காவானவர் 6 பாரிசங்களிலும் 6 சிரசுகளிலும் முகல் கீழே உள்ள 2 கைகளில் அகிலக்கையும் ஆளும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் சங்கு சக்கரமானது இடது கையில் இடது பக்கத்தில் உள்ள மேல் 3ஆம் இடது பக்கத்தில் 3 கைகளும், வலது பக்கத்தில் 3 கைகளுமாக 6 கைகள். அகிலே மேலே உள்ள 2 கைகளில் சங்கு சக்கரமும் இடத்திலும் இடது புறத்திலும் வலது புறத்தில் கேட்ஜர் அல்லது இங்கிலீஷில் கேட்ஜர் வெப்பன், தமிழில் கோகாரியானது அவர் வைத்துள்ளார். நடுவில் உள்ள 2 கைகளில் ஸ்ரீ சரஸ்வதி சாரதா தேவியானவர், வித்யாவாசினி,
வித்யாதர்ஷினி பவகாரிணி யானவர் பவானி தாயே, கல்வி மகங்கை கலைமா மகள் வீணைவாணி விமல சரஸ்வதி வித்யாதேவி அவர் கையில் ஒரு குருத்து சீக்கனது கங்க நிறக்கு ஏன் கங்க நிறம் எங்கள் அஷ்ட சௌபாக்கிய இலக்குமிகளும் அதாவது லட்சுமி தேவிகளும் அஷ்டலட்சுமிகளின் பிறப்பம்சங்களும் சாஸ்திர ஸ்ரீ மகாவிஷ்ணு திருமலின் தசாவதாரங்களையும் உட்கொண்டுள்ளார். ஆதலால்தான் அந்த வேகவாக்கு கூறும் பிரம்ம வேகம், ரிக்வேகம் எல்லா வேகங்களும் அடங்கும் பலகை, கங்க பலகை, கங்க வாசகம் வெக்கரக்கையும் வைத்துள்ளார். 4ஆம் நாளில் ஸ்கந்தமாக துர்க்கை அம்மனானவர் 5ஆம் நாள் நவராத்திரியில் உருவெடுத்துள்ளார். ஏனென்றால் ஸ்ரீ கைப்பூச திருநாளில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியானவர் ஆறு பாலகர்களாக உருவெடுத்து வைகாசி விசாகம் திருநாளில்தான் ஆறுமுகமாக ஒரே உருவமாக ஸ்ரீ முருகப் பெருமாள் ஆனவர் மயில் வாகனத்தில் ஸ்ரீ பார்வதி தேவியின் பார்வதி சங்கரி சாம்பவி பர்வகவர்த்தினி மலைமகளின் கர்ப்பப்பையில் மலைமகளின் கருவில் உதித்த முதல் ஒரே பாலகர் விநாயகர் பெருமாளானவர் பிரம்மச்சாரிணி துர்க்கை அம்மனுக்கு விநாயகர் பிறந்துள்ளார். அதேபோல விநாயகர் கல்விமண்ணில் அதாவது ஸ்ரீ பார்வதி தேவியானவர் குளிக்கும் பொழுது ஸ்நானம் செய்யும் பொழுது அவர் சிரசினிலிருந்து சரீரத்தில் இருந்து விநாயகர் ஆனவர் அங்க சரீரத்தில் உள்ள தூண்கொம்பு கும்மிகளிலும் தானியங்களிலும் மற்ற எண்ணெய்களிலும் இருந்து எண்ணெய் பதிந்த அவர் குளிக்கும் பொழுது அங்கு குளித்து முடிக்க நீரிலிருந்தும் அவர் பிறந்துள்ளார். 5ஆம் நாள் ஸ்கந்த குருநாதர் ஸ்ரீ ஸ்கந்த குருநாதர் குமர குருநாதர் பழனிமலை ஸ்ரீ ஆங்கவர் முத்துக்குமரர் வடிவேலர் சூரசம்மாரத்தில் சூரவேலருக்கு பாலகராக வெற்றி சக்திவேல் கனகவேல் முத்துவேலாக பார்வதி அன்னைக்கு பிறந்த நாள் தான் அங்கு நவராத்திரி 5ஆம் நாள்
தைப்பூசத்தில் அவர் பிறந்துள்ளார். ஆனால் தைப்பூசத்தில் பிறந்த ஆறுமுகமாக பார்வதி அன்னையின் வலது புறத்தில் ஸ்ரீ முருகரையும் இடது புறத்தில் ஸ்ரீ விநாயகரையும் மற்ற ஆயுதங்களையும் சொல்லாயுதம் திரிசூலம் அவர் கீழேயுள்ள 2 கைகளிலும் மேலேயுள்ள கைகளில் தாமரை மலர்களும் ஏற்கனவே கூறின வேகதம அஷ்டகங்களும் வேகதம பலகையும் அதற்கும் மேலே உள்ள 2 கைகளில் ககாயுகமும் சங்கு சக்கரத்தையும் வைத்துள்ளார். 6ஆம் நாளில் ஸ்கந்தமாக விட்டு பிறகு 6ஆம் நாளில் மா கௌரியாக பார்வதி தேவி கௌரி தாயே அவருக்கு 6ஆம் நாள் பூஜை செய்யப்படும். அவர் மலைமாமகள். அவர் அருணாச்சல ஈஸ்வரருக்கு உமையாங்கள், தேங்காம்பாள், மூகாம்பிகை. அவர் லலிதாம்பிகை. அவர் சங்கரி என்னும் நாமமும் பெற்றுள்ளார். சிவசங்கரி, பார்வதி, கௌரி, சாந்த மைஷாசுரமர்த்தினி, சாந்தமான காளிபுரம், வக்ரமான காளிபுரம் ஏற்பதற்கு முன்பேயுள்ள அவதாரம். முன்னதான அவதாரம் தான் 6ஆம் நாள். அவர் இடதுபுறத்தில் அவர் சிம்ம வாகனத்தில் வீட்டிருப்பார். அவர் இடதுபுறத்தில் சூலாயுதமும் திரிசூலமும் கீழே உள்ள கைகளில் நடுவில் உள்ள கைகளில் கந்த பிரம்மர் எழுதின வேக சாசனமும் உபநிஷதங்களும் கிரந்தங்களும் அகில பிரம்மலோகம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்நாள் முதல் வந்து பாரதி மந்திரங்களும் அஷ்டசித்தி மந்திரங்களும் வேதங்களும் பிரணவ மூலங்களும் உள்ளடங்கிய சாஸ்திரங்களும் அதன் காத்தியாயினியானவர் 7ஆம் நாளில் சிம்ம வாகனம், அதாவது புலி வாகனம். சிம்ம வாகனத்திலிருந்து புலி வாகனத்தில் மேலே உள்ள 2 சிரசனில் இடது புறத்தில் தீ மிதிக்கும் அங்க அக்னி ஜுவாலை கொழுந்துக்கு எரியும் பானையும். வலது புறத்தில் அவர் சங்கு சக்கரமும். நடுவில் உள்ள 2 கைகளில் அவர் இடது புறத்தில் 4 கைகளும் வலது புறத்தில் 4 கைகளுமான நடுவில் 2 பகுதிகளில் உள்ள 2 அடுக்குகளில் உள்ள மேல் அடுக்கு நடு அடுக்கு கைகளில் ககாயுகமும் அனுமன் ஜெய்விக அனுமனின் ககாயுகமும். இடது புறத்தில் வலது புறத்தில் கோகாரியம் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஏந்தியுள்ள தனுசுகளும் அங்கவஸ்திரங்களும். தனுசு
பகைஞர்களாகிய மாம்சரக்க கத்தரிகளை மாம்சங்களை சூகானம் வாகசூகாகிய மாம்சங்களை வகைக்கும் ஆக்ரோஷ மகாகாளி, ஜெயகாளி, வீரபத்ரகாளி, அங்காளம்மா, காளியம்மா, அங்காளம்மன், பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி எட்டாம் நாளில் காலராத்திரியாக அவதரித்து ஏழாம் நாளில் காத்தியாயினியாக அதாவது புலி வாகனத்தில் திரிசூலமும் நான் கூறின எல்லா சக்தி பொருந்திய ஆயுதங்களும் அதனுடன் சூரிய சக்தி, சந்திர சக்திகளையும் அகில பஞ்சபூத ஸ்கலங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாய மண்டலத்தில் உள்ள எல்லா சக்திகளும் அதற்குரிய வஸ்திரங்களையும் அதாவது ஸ்ரீ சிவபெருமாள் பிரம்மசக்தி கோஷத்திலிருந்து விடுபட ஸ்ரீ அன்னபூரணி காயாரிகம் அன்னங்களை அதாவது பிங்கங்களை பிக்ஷா தேவி என்று அன்னபூரணியாரிடம் இருந்து அவர் வலது புறத்தில் உள்ள இயங்கும் கட்டில் முழுவதும் நிரம்பும் வண்ணமாக அப்பொழுதுதான் அங்கு கோஷம் அவதரித்தார்களும். ஏனென்றால் அவர் கருங்கோபம் கொண்டு பிரம்மரின் ஒரு கலை, பிரம்மர் 5 கலைகளை கொண்டுள்ளார். பிரம்மர் ஹிரண்யா இடது புறத்திலும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் வலது புறத்திலும் கருட வாகன இடது புறத்திலும் கருடர் இடது புறத்திலும் வாராகி அம்மன் ஆனவர் அவர் வலது புறத்திலும் இடது புறத்தில் அஷ்டதேவிகளும் வலது புறத்தில் ஸ்ரீ நவதுர்க்கையம்மன் ஆனவர் பச்சையம்மனும் கருங்காலியும் வலது புறத்தில் இடது புறத்தில் பிரம்மரும் வலது புறத்தில் ஸ்ரீ விஷ்ணு பெருமாள் நாராயணனும் அதே வலது புறத்தில் இடதை நோக்கி ஆறாம் இடத்தில் ஸ்ரீ சிவபெருமாளும் 5ஆம் இடத்தில் ஸ்ரீ சிவபெருமாளும் 6ஆம் இடத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளும் அவர்களும் உருவம் பெற்றுள்ளனர். இப்படியே ஸ்ரீ பக்கக்கலையுள்ள ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் ஆனவர் கருஞ்சினம் கொண்டு பகைஞன் மாம்சரக்க பறவைகளை கவ்வி மாம்சங்கள் துஷ்ட மாம்சம் விரோதி அல்லல் பிணி மாம்ச விரோதிகளை சினம் கொண்டு மாம்சங்களை கொய்து அவைகளின் செக்க மாம்ச உடல்களிலிருந்து கீறி குண்டாக அவைகளின் மாம்ச சகலங்களை சிகரமடைய வைத்து அவைகளில் உள்ள குருதியினை அவர்
வலது கையில் உள்ள கரும்பானையில் குரங்குக்கு எரியும் அக்னி ஜுவாலையில் அவர் மகிஷாசுர மர்த்தினியாக காலராத்திரி மகா ஆக்ரோஷ உருவமாக தோற்றம் கொண்டு மயான காளி எல்லா அஷ்ட காளிகளின் சக்திகளும் உள்ள காலராத்திரி, அதாவது கால பைரவரின் துணைவி. காத்தியாயனியானவர் காலகீஸ்வரரின் துணைவி. காலராத்திரியானவர் கால பைரவரின் மனைவி. காலஞானி ஸ்ரீ பிரம்மர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஹரஹரி தேவி அவர் துணைவி. முதல் 3 நாள் நவராத்திரியில் நவதுர்க்கை அம்மன்களையும் சாஷ்டாங்கமாக வணங்கி அடுத்த 3 நாள் 4, 5, 6ஆம் நாள் நவராத்திரியில் ஸ்ரீ கணலட்சுமி, கணம் என்றால் சௌபாக்கியமும் கணமும் நிறைந்த லக்ஷ்மி, சௌபாக்கிய லக்ஷ்மி. அஷ்ட சௌபாக்கியங்களும் உள்ள லட்சுமி. கஜலட்சுமியானவர் பறவைகளையும் அங்ககரங்களில் உள்ள விசுவாசமிக்க எல்லா பறவைகளையும் எல்லா மிருக ஜீவங்களையும் பாதுகாக்கும் துன்பொருட்கள் எந்த மிருக ஜீவங்களும் வாய்ப்பெற இயலாத பிராணிகளையும் ஐங்கறிவு பெற்ற எல்லா ஜீவராசிகளும் அவர்கள் ஐங்கறிவு இல்லை. அவர்கள்தான் மூவுலகையும் ஆளும் எல்லா தேவர்களும் எல்லா தேவதைகளும் எல்லா பிரபுக்களும் எல்லா பிரபாவதி பகவதி பகவான் எல்லா பகவான்களுக்கும் எல்லா பகவதிகளுக்கும் எல்லா ஓங்காரம் ரீங்காரம் ஐங்காரம் ஓங்காரம் ரீங்காரம் ஆங்காரம் எல்லா மகாதேவிகளுக்கும் உள்ள வாகன மூர்த்திகள். வாகன ஐஸ்வர்யங்கள் அவர்களை காக்கும் கஜலட்சுமி, கங்கணலட்சுமி உலகில் உதிக்க மாண்டு போவதற்கு முன்பாக எல்லா வேதனைகளும் வியாதி படுக்கைகளில் அவஸ்தைப்பட்ட எல்லா மற்ற குரோகங்களையும் மரண படுக்கைகளிலிருந்து விடுபடுவதற்கு சௌபாக்கிய மாங்கல்ய புருஷோத்தமம் மாணவர் அதன் கமையங்கி போல அவர் எல்லா சக்திகளை வணங்கி மரக்கட்சி பொம்மையை முகலம் பறியும் நவராத்திரி குருவை உருவாக்குவதற்கு உள்நோக்கம் என்றால் புருஷனானவர் அகல மரணம் அடைந்து போனால் சதி என்னும் பழங்கால கலாச்சாரத்தின் பொழுது பண்பாட்டின் பொழுது விதவையானவர் புருஷனோடு அந்த மனுஷ பிரேக சகலங்களுடன் எரிக்கப்படுவார். ஆகலால் அப்படி நடக்கலாகிறது அது அனர்த்தம் அன்னது ஆகிவிடும். ஆகலால் ஒவ்வொரு பெண்ணின் மாங்கல்ய பாக்கியங்களை காக்கும் ஆயுள்களை காக்கும் அயக்ரீவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் 10 அவதாரங்களில் வராக அவதாரத்திற்கு முன்பதாக அயக்ரீவர் குதிரை முகம் படைக்கு வராக ஆனவர் பன்றி முகம் படைக்கு
பந்திமுகம் பெற்று யானை கங்கங்களையும் பெற்றார். ஸ்ரீராமச்சந்திர பிரபுவானவர் சீதாதேவியை மணந்து கொண்டு லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் ஆகிய எல்லா தம்பதிகளையும் பெற்றுள்ளார். அண்ணன் தமையனாக எல்லாரையும் பெற்றுள்ளார். அயோத்தியில் பிறந்துள்ளார். ஸ்ரீ கண்ணபிரானானவர் கோகுலத்தில் மாநிலம் கொண்டு நீலநிறம் கொண்டு கோபால பசுபதியை ருக்மிணியை மணந்து கொண்டு சத்யபாமாவையும் பெற்றார். குருவாயூரில் அவர் இஸ்கான் மகாலயத்தில் அவர் அருள் கண்டுள்ளார். அதேபோல பிரளயத்தில் குருஷேத்திர பிரளயத்தையும் அருளுள்ளார். மாண்டு போன எல்லா தீவிரவாதிகளையும் எல்லா தேசாதிபதிகளையும் காத்துள்ளார். ஏனென்றால் அவர் வீரர்கள் தமது சீகர்கள் போர்க்களத்தில் அவர் தர்ம சாஸ்திரங்களை கொண்டு அவர் எல்லா அரக்கங்களையும் அசுரங்களையும் தாரகாசுரன் என்ற பெரிய அசுரனை வதைக்க ஸ்ரீ அங்காரமாய் ரீங்காரமாய் நவராத்திரியின் முனை நாளில் 9ஆம் நாளில் ஸ்ரீ மகாகாளியானவர், கருங்காளியானவர், அஷ்டகாளியானவர் மைஷாசுர மர்தினியாக எல்லா அசுரங்களையும் வதைத்துள்ளார். ஆகிறார்கள். இப்படிப்பட்ட புனிதமான நவராத்திரியில் ஆயுத பூஜை அன்று எல்லா ஆயுதங்களும் அனைத்துமே கூறிவிட்டபடி கனலட்சுமி ஆனவருக்கு இஷ்டலட்சுமி, முத்துலட்சுமி, நாகலட்சுமி, நாகத்தை அவர் கிரீடத்தில் கொண்டுள்ளார். நவராத்திரியின் கடைசி 3 நாள் 7, 8, 9 நாட்களில் சரஸ்வதி, வித்யாவாசி, வீணைவாணி, விமல சரஸ்வதி கலைகளுக்கும் உகந்த மங்கை அவரை வெண்ண வாகனத்தில் காமரைகளில் எப்படி அஷ்டலட்சுமியானவர் போல வெண்ணங்களில் சரஸ்வதியானவர் வெண்மையான பத்திரிகை 5ஆம் பத்திரிகை அண்ணன்களை வாகனமாக கொண்டுள்ளார். அவரின் ஞானத்தையும் புத்திமதிகளையும் வெகுமதிகளையும் அவர் கல்வியையும் கலைகளையும் மற்ற சித்தி புக்திகளையும் தருவார். ஆதலால்தான் நவராத்திரியின் இப்படிப்பட்ட 9 நாட்களிலும் 9 இஷ்ட பெண் தெய்வங்களையும் வணங்குவது நல்லது.